ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்திக்க கிருபை பாராட்டிய என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாட்களில் தேசத்திலே இருக்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலே இருக்கிற உங்களை இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை கூட நான் வாழ்த்துகிறேன். காரணம், அருமையானவர்களே, இந்த நாட்களில் இப்படியாக நிகழ்ச்சிகளை நடத்துகிற தேவ பிள்ளைகள் பெரிய பரிசுத்தவான்களாகவும் வேத விற்பனர்களாகவும் வேத பண்டிதர்களாகவும் மிகப்பெரிய பேச்சாளர்களாகவும் எத்தனையோ கிருபை வரங்கள் பெற்ற வல்லமையான ஊழியக்காரர்களுமாக இருக்கிற போது எந்த விசேஷித்த கிருபைகளும் இல்லாத அடிமையுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கேட்டு அடிமையோடு இணைந்து ஜெபிக்கின்ற அந்த நல்ல சூழ்நிலையிலேயும் நாம் இருக்கிறபடியினாலே நான் உங்களை இயேசுவின் நாமத்திலே ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். என்னோடு இணைந்து எந்த நாளிலும் தேசத்தின் சூழ்நிலையை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து சில நிமிடங்கள் நான் ஜெபிப்போம். அருமையானவர்களே, அல்லேலூயா. ஜெபத்திற்கு முன்னாலே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய ஊழியத்தை பற்றி நான் உங்களுக்கு எதுவரையிலும் எந்த காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அதை சாட்சியின் வாயிலாக சொல்லலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் சாட்சி சொல்கின்ற சூழ்நிலையிலே இந்த நாட்கள் இல்லாதபடியினாலே அந்த காரியங்களையும் உங்களுக்கு முன்னாலே வைக்க முடியவில்லை. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியம் ஒரு ஜெப ஊழியம். அருமையானவர்களே, மாத்திரமல்ல, இது 100க்கு 100 விசுவாச ஊழியம். ஆக ஒரு நாளிலே என் ஆண்டவர் அடிமையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே நேர்முழங்காலிலே நின்று தேசத்திற்காக போராடி ஜெபிக்க வேண்டும், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரத்தை அடிமையுடைய இருதயத்திலே உருவாக்கினார். ஆக என்னுடைய ஜெபங்களில் 1 மணி நேரம், அருமையானவர்களே, தேசத்தின் எழுப்புதலுக்காக மாத்திரம் நேர்முழங்காலிலே நின்று, நேர்முழங்கால் என்றால் ஸ்ட்ரைட்டாக நேர்முழங்கால் நிற்கிறது. முன்னால் சப்போர்ட் இருக்கக்கூடாது, பின்னால் சப்போர்ட் இருக்கக்கூடாது, வலது கை இடது கை எதையும் டச் பண்ணக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தேவ சன்னிதானத்திலே அருமையானவர்களே நேர்முழங்காலிலே நின்று ஜெபிக்கின்ற ஒரு பாரத்தை எனக்கு ஏற்படுத்தினார். ஆக நான் சென்ற 16 ஆண்டு காலமாக எத்தனை மணி நேரம் நான் ஜெபித்தாலும், எந்த நிகழ்ச்சிகளை நான் நடத்தினாலும், அருமையானவர்களே, ஆண்டவர் சன்னிதானத்திலே இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக 1 மணி நேரம் நேர்முழங்காலிலே நின்று போராடி ஜெபிக்கின்ற அந்த பழக்கத்தை உடையவனாக இருக்கிறேன். அருமையானவர்களே, நான் எழுதுகின்ற பத்திரிகை நேசரின் தரிசனத்தில் சென்ற 16 ஆண்டுகளாக மாதந்தோறும் 10 ஜெப குறிப்புகளை நேர்முழங்கால் ஜெப வீரர்களுக்கு என்று நான் எழுதி கொண்டிருக்கிறேன். தேசம் முழுவதும் ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆக நீங்களும் கூட அருமையானவர்களே இந்த நேர்முழங்காலிலே நின்று தேசத்திற்காக ஜெபிக்கின்ற பழக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் சொல்கின்ற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ அவர்கள் மாத்திரம் அருமையானவர்களே முயற்சி செய்யுங்கள். முதல் நாளிலே 1 மணி நேரம் நிற்பது கடினமாக இருக்கும். ஆக உங்களுடைய முழங்கால்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்கு நேராக அப்படியே நிறுத்தி, அருமையானவர்களே, தேசத்திலே ஒரு விடுதலை உருவாக வேண்டும், தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும் என்ற பாரத்தோடு ஜெபிக்க நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆக இப்படியாக
ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பிற்கு தலைவனாகுவதோ, அந்த அமைப்பை வைத்து அருமையான தேவ பிள்ளைகளே காணிக்கைகளை வசூல் பண்ணுவதோ, இல்லது அந்த அமைப்பின் வாயிலாக உங்களை சபைகளிலிருந்து ஆமென் பிரித்தெடுப்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல அருமையானவர்களே. ஆகவே யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இந்த காரியம் ஏற்புடையதாக இருக்குமேயானால் என் ஆண்டவருக்கு முன்னாலே நீங்களும் நேர்முழங்காலிலே நின்று தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பையும் மாற்றுவதற்கு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நிமிர்ந்து நில்லுங்கள். தேசத்தின் எழுப்புதலுக்காக நேர்முழங்காலிலே கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். தேசம் இயேசுவை அறியும். இந்த பொல்லாங்கிலிருந்து விடுதலையாகும். அருமையானவர்களே, நேரம் கொஞ்சமாக இருக்கிறபடியினாலே நான் இந்த நாட்களிலே இருக்கிற சூழ்நிலையை உங்களோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபித்து நிகழ்ச்சிக்குள்ளே புகழலாம் என்று ஆசைப்படுகிறேன். தேவாதி தேவன் அருமையான ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். அருமையானவர்களே, செய்தி பத்திரிகைகளை வாசிக்கிற போது, தொலைக்காட்சிகளை பார்க்கிற போது 2வது அலை என்கிறார்கள், 3வது அலை நிச்சயம் என்கிறார்கள், தொடர்ந்து 4வது அலையையும் எதிர்பாருங்கள் என்கிறார்கள். ஆகவே தேசத்து ஜனங்கள் இந்த நாட்களிலே நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நாம் தேவ பிள்ளைகள். ஆகவே நாம் நடுங்க வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. நிச்சயமாக இந்த பொல்லாங்கிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆகவே அவருடைய விடுதலைக்காக நம் ஏக்கத்தோடு பாரத்தோடு அருமையானவர்களை விசுவாசத்தோடு நாம் போராடி ஜெபித்தாக வேண்டும். நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அநேக தேவ பிள்ளைகள் நீண்ட நாட்கள் உபவாச ஜெபங்களை அறிவித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக தலைவர்கள் தேசத்திற்காக உலகத்திற்காக போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களுக்கு முன்னாலே எம்மாத்திரம். ஆனாலும் அந்த பாரத்தை அடிமையின் இருதயத்திலும் என் ஆண்டவர் வைத்திருக்கிறபடியானால் ஒரு சின்ன கூட்டமாக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் பாரத்தை உங்கள் முன்னாலேயும் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, நேர்முழங்காலிலே நீங்கள் நின்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் மகத்தான கிரியையை தேசத்திலே ஏற்படுத்துவார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, மைமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களுடைய கரத்திலே எங்களுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேசம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே பொல்லாத வைரஸினாலே அழிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிறது. என் தேவனே, அப்பா பிதாவே, எங்கு பார்த்தாலும் அழுகுரல் கேட்கிறது ஆண்டவரே, மரண ஓலம் கேட்கிறது ஆண்டவரே. தேவாதி தேவனே, அப்பா, ஓ ஜீசஸ், ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்கள் மாத்திரமல்ல, வாலிபர்கள் மாத்திரமல்ல, பிஞ்சு பிள்ளைகளும் ஆண்டவரே செத்து விழுகிறார்கள். ஆண்டவரே, இறங்கி விடுங்கப்பா, இறங்கி விடுங்கப்பா, இறங்கி விடுங்கப்பா. தேவாதி தேவனே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் உடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. எங்கள் மேல் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் உக்ரானக்காரர்களாக ஆண்டவரே, நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகே நாங்கள் பண்ணுகிற ஜெபங்கள் வாயிலாக என் ஆண்டவராமே தேவனே, தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேணும் ஆண்டவரே.
தேசத்தை கண்ணோக்கி பார்க்க வேணும். கிருபையாய் இறங்கிவிடும், கிருபையாய் இறங்கிவிடும் ஆண்டவரே. இரண்டாவது அலை என்று ஆண்டவரே வர்ணிக்கிறார்கள் ஆண்டவரே. தேவரே, அடுத்து மூன்றாவது அலை வரப்போகிறது என்கிறார்கள் ஆண்டவரே. தேவாதி தேவரே, மூன்றாவது அலையிலே ஆமென் பிள்ளைகள் பயங்கரமாக பாதிக்கப்படுவார்கள் என்கிறார்கள் ஆண்டவரே. தேவரே தேவரே தேவரே, பரிசுத்தரே, மூன்றாவது அலை என்கின்ற ஒரு அலை இந்த தேசத்திலே வீசக்கூடாது. இந்த இரண்டாவது அலையிலே என் ஆண்டவரே, தேவரே, அப்பா பிதாவே, இதன் தாக்கம் முற்றிலும் முறிந்து போக வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீர் இறங்கி விடும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தை காப்பாற்றி விடும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உயிராக்கின்ற மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஆண்டவரே, ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு ஆண்டவரே, தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு ஆண்டவரே. ஓ மருத்துவமனைகளிலே இடம் இல்லை என்று திறந்த வழிகளிலே நோயாளிகளை வைத்து ஆண்டவரே சிகிச்சை செய்கின்ற பயங்கர சூழ்நிலைகள் ஆண்டவரே, இறங்கி விடுங்கப்பா, இறங்கி விடுங்கப்பா, இறங்கி விடுங்கப்பா. ஓ எங்களுடைய வீடுகளிலே அழுகுரல் கேட்க கூடாதப்பா, எங்களுடைய தெருக்களிலே கூக்குரலின் ஓலம் கேட்க கூடாது ஆண்டவரே. எங்களுடைய வீடுகளிலே மரணம் சம்பவிக்க கூடாது ஆண்டவரே. ஜீசஸ், மனதிறங்கி விடும் ஆண்டவரே, மனதிறங்கி விடும் ஆண்டவரே. என்னுடைய ஊழியக்காரர்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. முன்னணியிலே நின்று போராடுகிற தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்புகளை தரும் ஆண்டவரே. இயேசுவே, குக்கிராமங்களிலே எந்த வசதியும் இல்லாமல் எங்களுடைய மிஷனரிகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. கிருபையாய் இறங்கு, கிருபையாய் இறங்கு, கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தமிழ்நாடு அரசு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் போர்க்கால நடவடிக்கைகளை போல இருக்கிறது ஆண்டவரே. அதற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அரசு ஆண்டவரே, இந்த ஆட்சியாளர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரியும், அங்கீகரியும் ஆண்டவரே. தேச விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே மதுக்கடைகளை அடைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மதுக்கடைகளை ஆண்டவரே நிரந்தரமாக அடைக்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே சீக்கிரத்திலே உருவாகட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவனே, மது விற்பனையினாலே அரசு கஜனா ஆமே நிரம்ப வேண்டும் என்கின்ற நிலை இந்த அரசுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மது விற்பனையினாலே வருகின்ற பணம் சாபத்தீடானது ஆண்டவரே. அந்த சாபத்தீடானது அரசு கஜனாவிலே ஆண்டவரே தங்க கூடாது ஆண்டவரே. ஓ திட்டங்களுக்காக ஆண்டவரே அரசு கஜனாக்களில் இருந்து வெளியே வருகிற பணங்கள் ஆண்டவரே சாபத்தீடு நிறைந்ததாக இருக்க கூடாது ஆண்டவரே. இந்த உணர்வை எங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு கொடுத்து என் ஆண்டவரே தேசத்திலே இருந்து இந்த மதுவை அப்புறப்படுத்த கர்த்தாவே ஆட்சியாளர்களுக்கு நல்ல ஞானத்தை இருதயத்தை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அரசு வருமானத்திற்காக ஆண்டவரே வேறு வழிகளை தேர்ந்து கொள்ள ஞான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறேன். கிருபையாயிருங்கும். என்னுடைய தேசத்திலே ஆண்டவரே அழுகுரல் ஓய்ந்து போகட்டும், கொரோனாவின் தாக்கம் முடிந்து போகட்டும், மூன்றாவது அலை என்று ஒன்று வரக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே தடுப்பூசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அது அரசு அறிவிப்போடு முடிந்து போகாமல் அனைவருக்கும், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் எந்த பொல்லாத வைரஸில் இருந்து விடுதலையை தருகிற தடுப்பூசி ஆண்டவரே தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கட்டும் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கு. அரசு மருத்துவர்கள் ஆண்டவரே, முன்கள பணியாளர்கள் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையாய் இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம்.
இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஓ, துக்கத்திற்கு பதிலாக மகிழ்ச்சியை நாங்கள் காணப்போகிறோம். தேசம் ஆசீர்வாதத்திற்கு நேராக கடந்து செல்ல போகிறது. ஒரு மகத்தான எழுப்புதலை நீர் கட்டளையிடப் போகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்டீரையா. நீர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியால் சோத்திரம். உடைய கரத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறோம். நீர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் தேசத்தை விடுவிப்பார். என் ஆண்டவராலே ஆமென். ஒரு மகா பெரிய எழுப்புதலையும் நாம் சீக்கிரத்திலே சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபத்திலே நேரம் கடந்து போயிற்று. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது என் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க காரணம் என்ன என்பதை பற்றி நாம் வேதத்தின் வாயிலாக அருமையான தேவ பிள்ளைகளே தியானித்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கும் கூடுமானால் என் ஆண்டவர் அனுமதியை அளிப்பாரேயானால் ஒரு குறிப்பை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாசிப்பு அருமையானவர்களே, சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நாத்தான் வாயிலாக தாவீது உணர்த்தப்பட்ட போது தான் செய்த பாவம் ஆண்டவருக்கு முன்னாலே மகாபெரிய துரோகம் என்று அவன் ஆமென் உணர்ந்த போது, அருமையான தேவ பிள்ளையே, அப்படியே தாழ்த்துகிறான். தேவ சன்னிதானத்திலே வீழ்ந்து கிடக்கிறான், கதறுகிறான். கண்ணீரோடு ஆண்டவர் சன்னிதானத்திலே மன்னிப்பு கேட்கிறான். அருமையானவர்களே, ஆயே அவனுடைய இருதயத்தின் வார்த்தைகள் இந்த 51வது சங்கீதத்தின் வாயிலாக அவனுடைய அறிக்கை, அவனுடைய ஒப்புக்கொடுத்தல், அவனுடைய எதிர்பார்ப்பு, அவனுடைய ஏக்கங்கள், இவைகள் அனைத்தையும் இந்த 51வது சங்கீதத்திலே நான் வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகே இங்கே தாவீது தான் செய்த பாவத்திற்காக தேவ சன்னிதானத்தில் வீழ்ந்து கிடந்து அழுகிறான். என் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால்
அவனை என் ஆண்டவர் தண்டியாமல் விடவில்லை. இதுதான் முக்கியம். பாவத்தை மன்னித்தார், ஆனாலும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தண்டனையை அவர் அவரிலே நிறைவேற்றுகிறார். தொடர்ந்து அருமையான தேவ பிள்ளைகளே, 13ஆம் அதிகாரத்தில், இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது தாவீது எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அருமையானவர்களே, நான் சில குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு கூறுகிறேன். வேதத்தை வாசித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்வதற்கான நேரமில்லை. ஆகவே 13ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து தாவீது என்ன பாடுகளை பட்டான், என் ஆண்டவரால் எப்படியாக தண்டிக்கப்பட்டான் என்பதை மாத்திர சுருக்கமாக உங்களுக்கு முன்னாலே வைக்க விரும்புகிறேன். முதலாவது அருமையான தேவ பிள்ளையே, தாவீதின் மகள் அப்சலோமுடைய சகோதரி தாமார் தன்னுடைய தமையன் அம்னோனால் கற்பழிக்கப்படுகிறாள். பாருங்க, வீட்டுக்குள்ள பொல்லாப்பு உண்டாக்க வேண்டும் சொன்னாரு. இதை விட பொல்லாப்பு வேற ஏதாவது வர வேண்டுமா? அருமையான தேவ பிள்ளையே, தன்னுடைய சகோதரி கற்பழிக்கிறான். அடுத்த அருமையான தேவ பிள்ளையே, அப்சலோமுடைய சகோதரி அம்னோன், அருமையான தேவ பிள்ளைகளே, சகோதரி என்றும் பாராமல் அவளை கற்பழித்து விடுகிறான். அடுத்து என்ன நடக்கு? இந்த அம்னோனை இந்த அப்சலோம் கொலை செய்கிறான். பார்த்தீங்களா தண்டனை எப்படி வருது? ஹல்லேலூயா. அடுத்து இந்த அப்சலோம் தாவீதுக்கு எதிரியாக மாறுகிறான். தாவீது தன்னையும் தன்னுடையவர்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக அரண்மனையை விட்டு வெளியேறுகிறான். அருமையான தேவ பிள்ளையை கால்நடையாக நடந்து அப்படியே ஒலிவமலைக்கு மேலே ஏறி போகிறான். அழுது கொண்டே நடந்து போகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்சலோம் தன் மறுமனையாட்டிகளிடம் பிரவேசிக்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன தண்டனையை இந்த தாவீதுக்கு கொடுப்பேன் என்று சொன்னாரோ அத்தனை தண்டனைகளையும் இந்த தாவீது அனுபவிக்கிறான். அருமையானவர்களே, இப்போ எப்ராயிம் காட்டிலே தாவீதின் ஜனங்களுக்கும் தாவீதின் யுத்த வீரர்களுக்கும் அப்சலோமின் யுத்த வீரர்களுக்கும் இடையிலே போர் நடக்கிறது. போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அருமையான தேவ பிள்ளையே, இந்த அப்சலோம் கொல்லப்படுகிறான். பார்த்தீங்களா? ஆண்டவர் தாவீதுடைய பாவத்தை மன்னித்தார், ஆனால் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தண்டனையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். எவ்வளோ பயங்கரம்! வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளை ஆண்டவர் உருவாக்கி அப்படியே அவனை ராஜா அழுதுகிட்டே ஒலிவமலைக்கு மேலே ஏறி போறான். அருமையான தேவ வீட்டிலிருந்து அவனுடைய மறுமனையாட்டிகளிடம் மகன் ஆமீன் பிரவேசிக்கிறான். எவ்வளவு பயங்கர அருமையான தேவ பிள்ளையே! தகப்பனுக்கு மகனுக்கு யுத்தம் நடக்குது. அப்படியே யுத்தத்திலே அப்சலோம் கொலை செய்யப்படுகிறான். பாருங்க எவ்வளவு பயங்கரங்கள். இதுக்கு மேல அருமையான தேவ பிள்ளைகளே, பிக்ரியின் குமாரன் சேபா தாவீதுக்கு எதிராக வருகிறான். அப்படியே அந்த சேபாவுக்கும் இந்த தாவீதின் யுத்த வீரர்களுக்கு இடையிலே அப்படியே சண்டை நடைபெறுகிறது. அந்த சண்டையிலே தாவீதின் சேனை தலைவனாகிய யோவாபுடைய காலடியிலே இந்த பிக்ரியின் மகன் சேபாவின் தலை அருமையானவர்களே துண்டிக்கப்பட்டு அப்படியே அந்த யோவாபுக்கு காலடியில் வந்து விழுது. எவ்வளவு காரியங்கள் நடைபெறுகிறது பார்த்தீங்களா? காரணம், என் ஆண்டவர் ஒரு குற்றமற்ற ஒரு தேசபக்தனுடைய குடும்பத்தை ஆமென் ஒரு நல்ல உத்தமனுடைய குடும்பத்திலே ஆமென் இந்த தாவீது புகுந்து அவனை ஆமென் அந்த குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கி அவனை கொலை பண்ணினானே, அந்த குற்றம் ஆண்டோடைய பார்வையிலே தாவீது எத்தனை பயங்கரங்களை சந்திக்க தாண்ட அந்த காரியங்கள் காரணமாக இருந்த அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இத்தனைக்கு பின்னாலும் அப்படியே தேசம் அமைதியாகிறது.
தாவீது சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அப்படி திருப்பியும் ராஜாவாக ஆட்சி செய்கிறான். 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தாவீதை எப்படியெல்லாம் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரோ அப்படியெல்லாம் தண்டித்துட்டாரு. எப்படி? பட்டயத்தினால தண்டிப்பேன்னாரு. உன் வீட்டில் பொல்லாப்ப உண்டாக்குவேன்னு சொன்னாரு. உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை அடுத்தவனுக்கு கொடுப்பேன். பார்த்தீங்களா அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது தன்னுடைய குற்றங்களை பாவங்களை அவன் உணர்ந்த போது ஆண்டவருடைய பாதத்திலே வீழ்ந்து கதறி கண்ணீர் விட்டு தன்னை ஒப்பு கொடுத்து அப்படியே தன்னுடைய பாவத்திற்கு ஆண்டவர் சன்னிதானத்திலே மன்னிப்பை கேட்டான். கர்த்தர் மன்னித்தார். ஆனால் அவனை ஆண்டவர் தண்டியாமல் விடவில்லை. தேவ பிள்ளையே, தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்த இந்த பாடுகள் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது அருமையானவர்களே. ஆக இதிலிருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? எந்த பரிசுத்தவானாக இருந்தாலும், எந்த பெயர் பெற்ற தேவ மனிதனாக இருந்தாலும் அவன் பாவம் செய்வானே ஆனால் என் ஆண்டவர் அவனை தண்டியாமல் விட மாட்டார் என்பதை இந்த தாவீதின் வாயிலாக கர்த்தர் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இந்த மகாபரிய பாதகத்தை செய்து கொடிய தண்டனையை ஆண்டவரிடமிருந்து அனுபவித்த இந்த தாவீதை என் ஆண்டவர் இதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்ல இந்த காரியத்திற்குள்ள என்ன விசேஷித்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய காரியம் இருக்கிறது என்பதை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து அழுது அம்மே இந்த மீட்பை இந்த மன்னிப்பை பெற்ற அந்த தாவீதுக்கு ஆண்டவர் இத்தனை தண்டனைகளையும் கொடுத்த போது ஒரு நாளும் அவன் ஆண்டவரை அருமையான தேவ பிள்ளைகளை தூஷிக்கவில்லை. ஆண்டவரை அவன் முறுமுறுக்கவில்லை. இந்த அத்தனை தண்டனைகளையும் பொறுமையோடு அவன் சகித்தான். இந்த அத்தனை தண்டனைகளும் தன்னுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு காரணம் என்ன என்பதை சரியாக புரிந்திருந்தான் அருமையான தேவ பிள்ளையே. ஆனால் அவன் இந்த தண்டனைகளை அனுபவித்தான். இந்த தண்டனைகள் வாயிலாக வந்த வேதனைகள் மத்தியிலே முறுமுறுக்கவில்லை. என் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவில்லை. இத்தனை தண்டனைகளை அனுபவித்து ஆண்டவர் சன்னிதானத்திலே ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறி தன்னை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆமே ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆகே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட இந்த தாவீதை போல எதிர்பாராத சூழ்நிலையிலே ஏதாவது ஒரு பாவத்திலே வீழ்ந்திருப்பீர்களே. ஆனால் மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் வாயிலாக உங்களுக்கு சம்பவித்த தண்டனைகளை நீங்கள் அனுபவித்து இந்த நாட்களிலே சோர்ந்து கிடக்கிறீர்களே. ஆனால் என் ஆண்டவருக்கு முன்பாலே நான் கூறுகிறேன், சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள், தேவனை விட்டு ஒதுங்கி போகாதிருங்கள். ஓ, கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்த்துங்கள். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பார். தாவீது இத்தனை பயங்கரங்களை செய்தும் அவன் தேவ சன்னிதானத்திலே அப்படி ஒப்பு கொடுத்து கதறிய போது, கண்ணீர் வடித்த போது, அது 51வது சங்கீதத்தில் அடிக்கடி வாசித்து தியானிக்கிற மனிதன், அவனுடைய வேண்டுதல், அவனுடைய விண்ணப்பம், அவனுடைய ஒப்பு கொடுத்தல், அவன் உடைந்து போன அவனுடைய இதயத்தின் ஆமென் உணர்வுகள். அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விலக்கி போடாதேயும் என்கிறான், என்னை தள்ளி போடாதேயும் என்கிறான், என்னை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும் என்கிறான். தேவ பிள்ளையே, இந்த ஜெபம், இந்த 51வது சங்கீதம் உனக்கு ஒரு பாடமாக மாறட்டும்.
உன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் ஒரு நாளும் நான் குற்றம் செய்தவன், நான் பாவம் செய்தவன், நான் என் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டவன், ஆகிய என் ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டார் என்று தேவன் சன்னிதானத்தை விட்டு ஒதுங்கி ஓடாதே. நீ ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை மன்னிக்க சித்தமுள்ள தேவன். ஆகிய உன்னை தண்டிக்க என் ஆண்டவருக்கு உரிமை உண்டு. அந்த தண்டனையை நீ சகித்துக்கொள், பொறுத்துக்கொள். ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், மீண்டும் உன்னை சேர்த்துக் கொள்வார். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்ன ஆண்டவர் உன்னையும் அன்னைக்கு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, மிகவும் கருகலான ஒரு பகுதியை உங்களுக்கு முன்னாலே நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகிய இந்த காரியத்தை அருமையான தேவ பிள்ளைகளே நீங்கள் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி தேவ பிள்ளைகள் என்றால் தவறு செய்வார்கள், தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவ பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். ஆனால் எதிர்பாராத ஏதேனும் ஒரு சூழ்நிலையிலே இந்த தாவீதை போல வீழ்ந்து போனீர்களே, ஆனால் என் தேவனால் உங்களுக்கு மீட்பு உண்டு. தேவ சன்னிதானத்தை விட்டு ஒதுங்கி போகாதீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அப்படி கரத்திலே ஆண்டவரே, நீர் அடிமையை பாரப்படுத்தின வார்த்தைகளை தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் உணர்வடைந்தார்களோ அவர்களோடு கர்த்தர் உம்முடைய கிரியைகளை நிரப்பியும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மகிமைப்படும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்கு சிரசிலே ஒரு ஜெபாவியை ஊற்றும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும். ஆண்டவரே, இந்த தேசத்திலே என் ஆண்டவரே ஒரு நேர்முழங்கால் ஜெபசேனை உருவாக்கும். கர்த்தர் மகிமைப்படும். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரன் அடியேன் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். என் ஆண்டவர் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.